ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வ்ளாகுங்க. வீட்டில் தீபம்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போய் டியூஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு போய் கோவிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு கோவிலுக்கு போயாச்சுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவன் டெம்பிளுங்க. இந்த கோவில் கொஞ்சம் பெரிய கோவிலாக இருக்கும். சாமி ரிலாக்ஸாக கும்பிட்டுட்டு வரலாம், ரொம்ப கூட்டம் இருக்காது. அதனால் இந்த கோவிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போயாச்சுங்க. சரி, வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலைக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு, அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு, பூவெல்லாம் வச்சு எல்லாம் அழகாக தாம்பாளத்தில், பித்தளை தாம்பாளத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம மூத்த கடவுள் விநாயகர், அவரை வழிபட்டுடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை தாங்க கும்பிடணும். அவரை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முருகரை சாமி கும்பிட்டுட்டு வெற்றிலை தீபமும் அவருக்கு ஏற்றியாச்சுங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்படியே சிவபெருமானையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மதுரை மீனாட்சி அம்மன், அவங்களையும் மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா சாமியும் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கனாக்கா கூட்டம் ரொம்ப இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸாக நின்று பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக செய்யலாம். அதனால் இந்த கோயிலுக்கே போயிட்டு ஈவினிங் போயிட்டு இன்றைக்கி எல்லாம் தீபம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.